பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார், அவர் நம்மோடு என்ன பேசி நமக்கு ஆலோசனை தருகிறார் என்று பார்ப்போம். எரேமியா 32 அதிகாரம் 19வது வசனம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் பலவிதமான யோசனைகளையும் பலவிதமான எண்ணங்களையும் நம் மனதிலே நினைக்கின்றோம். இப்படி செய்தால் எப்படி இருக்கும், இந்த வழியிலே போனால் வெற்றிகரமாய் செயல்படுமா, இல்லை இந்த மனிதனை பார்த்தால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுமா என்றெல்லாம் பலவிதமாக நாம் யோசிக்கின்றோம். ஆனால் யோசனையை தருகின்ற இயேசப்பாவிடம் செல்ல நாம் மறந்து விடுகிறோம். அவர்தான் நம்ம வாழ்க்கையிலே யோசிக்கத்தக்க ஞானத்தை கொடுக்கிறவர். ஆசிரியர்களை காட்டிலும் நம்மளை உருவாக்கின தெய்வம் நமக்கு ஆசிரியர்களை விட பெரியவராக இருக்கிறார் என்று நம் மனதில் வைக்கவும், நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தக்கூடிய எல்லா செயல்களிலும் அவர் வல்லவருமாய் செயல்படுகிறார். அவனவனுக்குரிய வழிக்கு தக்கதாக அவனவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். சரி, நம் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். திடீரென்று ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டால் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஐயோ பாவம், இப்படி அந்த மனுஷனுக்கு நேரிட்டு இருக்கக்கூடாது, இப்படி அந்த மனுஷனுக்கு வந்திருக்க கூடாது, அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னெல்லாம் நம்ம அவர்களை குறித்து பரிதபித்து நாம் இந்த விதமான வார்த்தைகளை பேசுவது உண்டு. ஆனால் நாம் அந்த மகனுடைய வெளிப்புறத்தை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு வழிமுறைகளும் தேவனுக்கு மறைவாக இருக்கிறதில்லை. அவனவனுக்கு தக்கதபடி அவர் அவனவனை வழிநடத்தக்கூடிய தேவனாக வெளிப்படுகிறார் என்று நாம் உணர வேண்டும். தேவனை காட்டிலும் நம்ம நீதிமானா, இல்லை தேவனை காட்டிலும் நமக்கு அறிவும் புத்தியும் விவேகம் அதிகமாய் உள்ளதா? இல்லை. அவர் நம்மை உருவாக்கினவர். ஒவ்வொருடைய மனுஷனுடைய இருதயத்தின் நோக்கமெல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையாலே எந்த மனிதனை குறித்தும் நாம் பாவம் என்று சொல்லக்கூடாது. நாமே அவர்களுக்கு நியாயம் தீர்க்கக்கூடாது. அவனை உருவாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு நியாயம் தீர்த்து அவனை நல்வழி நடத்த நாம் ஜெபிக்கத்தான் வேண்டும். ஜெபிப்பதை காட்டிலும் வேற எந்த வார்த்தையும் நம் வாயிலிருந்து துணிகரமாய் பேசக்கூடாது என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பரிதபிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும், பாவம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அந்த மகனுக்கு மனம் இறங்கி இந்த ஆபத்திலிருந்து, இந்த சோதனைகளிலிருந்து, இந்த தீங்கிலிருந்து அவர் குடும்பத்தை விடுவித்து பாதுகாத்து கொள்ளும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அவர்களை நல் வழியிலே நடத்த நோக்கமாய் இருப்பார்.
கர்த்தர் இந்த நல்ல ஆலோசனைகளை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. பிறருக்கு நாம் நன்மை செய்வதே இல்லாமல் தீமையான எண்ணங்களோ, தீமையான செயல்பாடுகளோ, தீயான சொற்களோ நாம் நாவிலிருந்து வராதபடி, நம்ம எண்ணங்களிலே தோன்றாதபடி பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய தருணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து அவரிடத்திலிருந்து நாம் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சாட்சியாய் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.